பிரைஸ் த லார்ட் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ். உபாகமம் 28 அதிகாரம் 12 ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். இந்த வார்த்தையில் முதலாவது ஏற்ற காலத்தில் நம்முடைய தேசத்தில் மழை பெய்யவும், இரண்டாவது கையிட்டு செய்கிற எல்லா வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படவும், மூன்றாவது கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நாமோ ஜாதிகளுக்கு கடன் கொடுப்போம், கடன் வாங்காதிருப்போம் என்று சொல்லுகிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். இந்த 4 ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், உபாகமம் 28:1 தேவன் சொல்லுகிறார், இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் என்றார். அவர் விதிக்கிற கற்பனைகளின் படி நாம் நடக்கும் பொழுது, அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது, அவருக்கு பிரியமாக வாழும் பொழுது, அவருடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுக்கும் பொழுது, தேவன் இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஏற்ற காலத்தில் மழை பெய்யும், நாம் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்கள் வாய்க்க பண்ணுவார், தமது நல்ல பொக்கிஷ சாலையிலிருந்து ஆசீர்வாதங்களை கொடுப்பார். 4வதாக நாம் கடன் வாங்காது இருப்போம். கடன் வாங்காமல் இருந்தாலே நாம் பலவிதமான பிரச்சனைகளை மேற்கொள்ளுகிறவர்களாய் காணப்படுவோம். எனவே அவருடைய கட்டளைகளை நாம் காத்து நடக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டிலே அவருடைய கட்டளைகள் 10, புதிய ஏற்பாட்டிலே அவருடைய கட்டளைகள் 2. நாம் இந்த புதிய ஏற்பாட்டுக்குரிய கட்டளையாகிய தன்னைத்தான் நேசிக்கிறதை போல பிறனையும் நேசிக்க வேண்டும். 2வதாக முழு ஆத்மாவோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு செலுத்துவாயாக என்ற இந்த 2 கட்டளைகளையும் நாம் கை கொண்டாலே அந்த 10 கட்டளைகளுக்குரிய காரியங்களை நாம் பின்பற்றுகிறவர்களாய் மாறிவிடுகிறதை நாம் இந்த நாட்களில் இப்படியாக நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது, அவருடைய வார்த்தையை நம்பி அவரை விசுவாசித்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் பொழுது, ஏற்ற காலத்தில் தேசத்திலே மழை பெய்ய பண்ணவும் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படவும், தமது பொக்கிஷ சாலையாகிய தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறந்து ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவராக காணப்படுகிறார். நாம் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்போம், நாமோ கடன் வாங்காமல் இருப்போம். நம்மை வாளாக்காமல் தலையாக்குவார், நம்மை கீழாக்காமல் மேலாக்குவார். போகையிலும் வருகையிலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பீர்கள். தேவனே, இந்த நாளுக்காக அப்பா உமக்கு நன்றி. ஏசப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா, இந்த நாளில் நீர் கொடுத்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி. ஏற்ற காலத்தில் எங்களுடைய தேசத்தில், எங்களுடைய வாழ்க்கையில், எங்களுடைய குடும்பங்கள், எங்களுடைய வேலைகளில் கையிட்டு செய்கிற காரியங்கள் அப்பா மழை பெய்யவும் உம்முடைய கிருபையை கொடுக்கவும் அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம். நாங்கள் செய்கிற எல்லா காரியங்கள் வாய்க்க பண்ணவும் ஆண்டவரே அப்பா உம்மது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை நீர் திறந்து அப்பா எங்களை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபையை எங்களுக்கு கொடுங்க தகப்பன். இந்த நாட்களில் அப்பா ஆண்டவரே உம்முடைய வல்லமையை எங்களுக்கு விளங்க பண்ணுங்க, எங்களுடைய குடும்பங்களில் விளங்க பண்ணுங்க அப்பா, தேசங்களில் உங்களுடைய வல்லமையை விளங்க பண்ணுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹாலே லூயா தகப்பனே. அப்பா உமக்கு நன்றி அப்பா. நாங்களோ கடன் வாங்காமல் இருப்போம் அப்பா, நாங்களோ அநேகருக்கு கடன் கொடுக்கிறவர்களாய் மாறுவோம் என்று சொன்ன வார்த்தைக்காக உமக்கு நன்றி தகப்பனே. இந்த நாட்களில் அப்பா யாராகிலும் அப்பா கடன் பிரச்சனையால் போராட்டங்களில் அப்பா ஆண்டவர் வேதனைகளுக்குள்ளாய் இருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கடன் பிரச்சனைகளை மாற்றி போடுங்க அப்பா. அவர்களுடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்து அப்பா அவர்களோ கடன் வாங்காமல் கடன் கொடுக்கிறவர்களாக மாற்றி போடுங்க தகப்பனே. உமது நல்ல பொக்கிஷ சாலையில் இருந்து அப்பா ஆண்டவரே அப்பா நீங்கள் ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எங்களுடைய தேவைகளை சந்தித்து கொள்ளுங்க, எல்லாவற்றையும் உடைய கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். பொறுப்பெடுத்து கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.